மாம்பழ மோர் குழம்பு செஞ்சது இல்லைன்னா ஒரு தடவை செஞ்சு பாருங்க, அவ்வளவு ருசியா இருக்கும். சின்னதா இருந்தா 2 மாம்பழம், பெருசா இருந்தா 1, தோல் சீவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 3ல இருந்து 4 பேர் சாப்பிடலாங்க. ஒரு கப் தயிர் எடுத்து வச்சிருக்கேன். அதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு பீட் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு கடாயில நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாம்பழம் சேர்த்துட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வேகணும், வெந்ததுன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், அதனாலதான். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிருங்க. மாம்பழம் வேகட்டும், அதுக்குள்ள நம்ம அரைச்சுக்கலாம். ஒரு கையளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். துருவின தேங்காய் இருந்தா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு துண்டி இஞ்சி, 2 பச்சை மிளகா, நான் 3 சேர்த்திருக்கேன், கடைசியில் 1 சேர்த்துனேன், கொஞ்சம் காரமா இருக்கட்டும்ட்டு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதெல்லாம் நம்ம மிக்சியில அரைச்சு எடுத்துக்கணும். நான் யூஸ்வலா 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து அரைப்பேன், கொஞ்சம் ஊற வச்சுட்டு சேர்த்து அரைப்பேன். பட் எனக்கு அது சேர்த்தணும் அப்படின்னா நிறைய ஆயிருங்க, அதனால நான் இது மட்டும் சேர்க்கிறேன். இன்னைக்கு நான் அந்த துவரம்பருப்பும் பச்சரிசியும் சேர்க்கல. உங்களுக்கு வேணும் நிறைய பேருக்கு செய்யற மாதிரி இருந்ததுன்னா 1 ஸ்பூன் துவரம்பருப்பும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் அரைக்கிறதுக்குள்ள இந்த மாம்பழமும் வெந்துருச்சுங்க. ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. அதோட நம்ம அரைச்சு வச்ச விழுத சேர்க்கிறோம். இது கூட நிறைய தண்ணி ஊத்த வேண்டாம், ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும். கலந்து ஊத்திக்கோங்க. இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், கல் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க வைங்க. இது கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். தயிர் கடைசியா தான் உள்ள சேர்க்க போறேன். தயிர் சேர்த்ததுமே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகுங்க, அதனால இது கொஞ்சம் நல்லா கெட்டி பண்ணிக்கிறேன். பாத்தீங்களா, கூட்டு மாதிரி கொஞ்சம் கெட்டியா வச்சுக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு தயிர் ஊத்தும் போது சரியான கன்சிஸ்டன்சில இருக்கும். இப்ப இந்த டைம்ல நான் பீட் பண்ணி வச்சிருக்கிற தயிரை உள்ள ஊத்துறேன். உள்ள ஊத்திட்டு கலந்து விட்டுட்டு உடனே நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த மாங்காய் அந்த தேங்காய் கலவை இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் திக்கானதுமே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க மோர் ஊத்தினாலும் நல்லா தாங்க இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், அளவா கெட்டியானதுமே இந்த தயிரை உள்ள ஊத்திட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரெக்டா குழம்பு கன்சிஸ்டன்சில இருக்குங்க. ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம சூப்பரான கன்சிஸ்டன்சில கிடைச்சிருக்கு. இப்போ தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையுங்க. அவ்வளவுதான் தாளிக்கிறதுக்கு. இதை தாளிச்சு கொட்டிட்டோம் அப்படின்னா நல்ல மனமா இருக்கும். இது கண்டிப்பா தேங்காய் எண்ணெயில தாளிச்சுக்கோங்க, அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க, குழம்பு ரெடி. மோர் குழம்பு பாத்தீங்கன்னா சாதத்துக்கு நான் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுருக்கேங்க. அப்ப எங்க வீட்டு பக்கத்துல இருந்தவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த சேவை இருக்கு பாருங்க, சந்தகை சேவைன்னு சொல்றாங்க இல்லையா, சேவை தாளிப்போம் இல்லையா, லெமன் சேவை அந்த மாதிரி, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மோர் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, தோசைக்கும் தொட்டுக்கலாம், இடியாப்பத்துக்கும் தொட்டுக்கலாங்க.